ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் சாப்டர்ஸில் கூடிய அசைன்மெண்ட் கொஷின்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க ஃபார் எ கிவன் மெட்டீரியல். ஓகே, ஸோ இந்த கிராஃபோட ஸ்லோப் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த கிராஃப் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஒரு பாடி மேலே ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது அந்த பாடியை பிடிச்சி புல் பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் பிடிச்சி இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு அந்த கிராஸ் செக்ஷனில் ஆக்ட் ஆகுது இல்லையா. ஸோ லெட்ஸ் சே இதான் அந்த பாடின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பாடியோட கிராஸ் செக்ஷன் ஏன்னு வச்சுக்கலாம். இது மேலே ஒரு எஃப்ன்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் அப்படின்னா, பிகாஸ் சம் அப்ளைட் ஃபோர்ஸ் த பாடி வில் கெட் எலாங்கேட்டட். ஓகே, ஸோ இந்த எலாங்கேஷனை டெல்னு வச்சுக்கலாம், ஒரிஜினல் லென்த் எல்னு வச்சுக்கலாம். ஸோ force acting over the unit area is called as stress. So if I apply more stress, more elongation will be produced on the body. ஓகேயா, ஸோ இது லாஜிக்கலாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்குமான கிராஃப் இது தான். அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஓவர் த ஏரியா, இதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயின் என்னென்னு சொல்லுவோம்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், இதான் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். நீங்கள் இங்கே லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபோர்ஸ் நான் அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே இந்த பாடி என்ன ஆகும், எலாங்கேட் ஆகும். அப்போது ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த ஸ்ட்ரெயின். ஸோ இந்த கிராஃப் இப்படி இருக்குன்னா, இந்த கிராஃபோட ஸ்லோப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், யங்ஸ் மாடல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேயா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை ஹூக்ஸ் லான்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இந்த கிராஃபுக்கு நான் ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோப்னா என்னது, இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ரைஸ் பை ரேஞ்சுன்னு போடணும். கரெக்ட். ஸோ இங்கே ரைஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் ரைஸ். இதனால ஸ்ட்ரெயின் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றதான் ரேஞ்ச். அப்போது லிட்டலாக சிக்மா பை ரோ which is equal to slope of the graph. ஸோ இந்த ஸ்லோப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிட்டலாக சிக்மா பை ரோ அப்படின்ற என்னது, இட் இஸ் ஈக்குவல் டு ஒய், யங் ஸ்மாலஸ். அப்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில கிராஃப் வரைகிறோன்னா அந்த கிராஃபோட ஸ்லோப்பை கெட் பண்ணுறீங்க. அந்த ஸ்லோப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, யங் ஸ்மாலஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ விச் இஸ் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. See the second question. இது சீலிங் இருக்குது. சீலிங்கில் இங்கே மாதிரி ஒரு ராடு தொங்கிட்டுருக்கு. அந்த ராடோட அனதர் எண்டை வந்து டைட்லி அட்டாச் டு தி சீலிங். ஓகே, இந்த ராடோட ஏரியா ஏன்னு வச்சுக்கலாம், லென்த் எல்லுன்னு வச்சுக்கலாம். இங்கே நான் ஒரு எஃப்ன்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுனால இந்த ராடில் எவ்வளோ எலாங்கேஷன் ப்ரொடியூஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் see that நான் எஃப்ன்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால பாடியில் ஒரு டெல்ன்ற எலாங்கேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு தெரியும் இந்த பாடி within the elastic limit it's going to obey the Hooke's law, so which tells that sigma is proportional to the E. Sigma is nothing but stress, E is nothing but strain. So sigma equal to young smallest into strain வந்துடும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஃபோர்ஸ் பை ஏரியான்னு போட்டுக்கலாம். அண்ட் ஒய் யங்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்னு போட்டுக்கலாம். நமக்கு தேவை இப்போ எலாங்கேஷன் தான் வேணும், அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் வேணும். அப்போ என்ன வந்துடும், del L equal to FL by AYன்னு வந்துடும். ஸோ இதுதான் எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்ட் ஆன் த பாடி பிகாஸ் ஆஃப் தட் அப்ளைட் ஃபோர்ஸ். அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, இங்கே ஆப்ஷன் பி இஸ் மேட்சிங். See the third question. ஓகே, தேர்ட் கொஷின் பாருங்கள். ஒரு ஸ்டீல் ஒயர் இருக்குது. ஓகே, லெட்ஸ் சே தட் இதான் ஒரு ஸ்டீல் ஒயர்னு வச்சுக்கலாம். இதோட ஒரிஜினல் லென்த் 10 மீட்டர். இதை வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி அதோட லென்த்தை ஒரு 1 mm அதிகப்படுத்திட்டோம். அதோட கிராஸ் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a 4 mm ஸ்கொயர். அப்போ எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் த ஒயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ப்ரொவைட் தட் யங் ஸ்மாலஸோட வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் இஸ் given as 2 × 10⁻11 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். எனர்ஜி டென்சிட்டிக்கு நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, ஐ வில் கிவ் யூ ஆல் த ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு எனர்ஜி டென்சிட்டின்றது இந்த ராடை நான் பிடிச்சி இழுக்கிறப்போ அந்த எலாஸ்டிக் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நான் ஒரு ஒர்க்கை பண்ணால் தான் என்னாகும், இழுக்க முடியும். So what are the work I have expended against that restoring force, it will get stored as a potential energy. அதுதான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி per unit volume
அதுதான் எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஐ வில் ரைட் ஆல் த ஃபார்முலாஸ். ஸோ ஒன் ஆஃப் த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன்டூ ஸ்ட்ரெயின், இது வந்து ஒரு ஃபார்முலா. அண்ட் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஹூக்ஸ் லா யூஸ் பண்ணிங்கன்னா யூ மே கெட் another 2 version ஆஃப் த சேம் ஃபார்முலா. சிக்மாக்கு பல்ல என்ன போட்டுக்கலாம், வினோ ஹூக்ஸ் லா சிக்மா ஈக்குவல் டு யங்ஸ் மாடல்ஸ் இன்டூ ஸ்ட்ரெயின் எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ சிக்மாக்கு பல்ல ஒய் இன்டூ ஈன்னு போட்டோன்னா ஒய் இ ஸ்கொயர்னு வந்துடும். இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சிக்மா அப்படியே இருக்கட்டும், ஈக்கு பதில் என்ன போட முடியும், சிக்மா பை ஒய்ன்னு போடலாம். ஸோ சிக்மா ஸ்கொயர் பை ஒய்ன்னு வந்துடும். இட்ஸ் அனதர் ஃபார்முலா. இது எல்லாமே எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த கிவன் வி கேன் யூஸ் த ப்ராப்பர் ஃபார்முலாஸ். ஓகே. ஸோ இந்த கேஸை பொறுத்தவரை என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நமக்கு சேஞ்ச் இன் லென்த்து தெரியும், இட்ஸ் a 1 mm. ஒரிஜினல் லென்த்து தெரியும். ஸோ நமக்கு ஸ்ட்ரெயின் தெரியும், யங்ஸ் மாடல்ஸ் தெரியும். அப்போ ஸ்ட்ரெயின் யங்ஸ் மாடல்ஸை வச்சு எனர்ஜி டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்க முடியும், பை யூஸிங் திஸ் ஃபார்முலா ஐ கேன் குவிக்லி கெட் இட். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அப்போ எனர்ஜி டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் யங்ஸ் மாடல்ஸோட வேல்யூ 2 × 10⁻11. ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த். சேஞ்ச் இன் லென்த்தோட வேல்யூ 1 mm which is 10⁻³ மீட்டர் divided by ஒரிஜினல் லென்த் என்ன 10 மீட்டர். மீட்டர் will get cancelled off. ஸோ ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்ன வருதுன்னா 10⁻⁴ வருது. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆஃப் ஒய் இ ஸ்கொயர், இ ஸ்கொயரோட மீன்ஸ் இ 10⁻⁴ ஹோல் ஸ்கொயர். இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 கேன்சல் ஆயிரும். 10⁻11 × 10⁻⁸ இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா 10⁻3 வருது. இஸ் இட் ரைட்? ஸோ இதுதான் எனர்ஜி டென்சிட்டி. ஸோ ஆப்ஷன் சி should be the answer, proper answer. Now we can move on to the next question. ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஓவர் த ஏரியா. ஓகே. இதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபினேஷனாக சொல்லுவோம். ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் Nm/m². அதே யூனிட் வேறு எதுக்கெலாம் இருக்குதுன்னு பாருங்களேன். எங்கே இருக்கிறதுல ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா ஃபார்முலா, அண்ட் அதுக்கும் Nm/m² தான் யூனிட். ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் சேம் யூனிட். யங்ஸ் மாடல்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ சிக்மா ஈக்குவல் டு ஒய் இன்டூ ஸ்ட்ரெயின். இஸ் இட் ரைட்? ஃப்ரம் த ஹூக்ஸ் லா வி கேன் சே தட். பட் ஈன்றது இட்ஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. அப்போ சிக்மாவோட யூனிட் என்னவோ அதான் ஒய்யோட யூனிட்டும். ஸோ அப்போ மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட யூனிட்டும் Nm/m² தான். ஸோ மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, ப்ரெஷர், இது ரெண்டுமே மேட்ச் ஆகும். ஸோ both 2 and 3 should be the answer. Okay. See the next question. Choose the correct relation for compressibility. முதல்ல கம்ப்ரெசிபிலிட்டினா என்னன்ட்டு நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு கேஸ் இருக்குது. ஓகே. அந்த கேஸை என்னால் ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சது பை அப்ளைங் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் ப்ரெஷர். இஃப் ஐ கேன் ஏபிள் டு கம்ப்ரெஸ் தட் கேஸ், அந்த கேஸோட கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ கம்ப்ரெசிபிலிட்டியும் பல்க் மாடல்ஸும் எக்ஸாக்டாக இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இப்போ பல்க் மாடல்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த கம்ப்ரெசிபிலிட்டி. ஓகே. ஒரு கேஸோட கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கும். எஸ் இட் இஸ் ரெடிலி கம்ப்ரெசிபிள். அப்போ அதோட பல்க் மாடல்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். பட் இதே ஒரு லிக்விடை பொறுத்த வரைக்கும் லிக்விடோட கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ தட்ஸ் வை இதோட பல்க் மாடல்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை லிக்விட்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. பிகாஸ் அதோட பல்க் மாடல்ஸ் வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ பல்க் மாடல்ஸ்ன்றது ஒரு மெட்டீரியலுக்கு அதிகமாக இருக்குன்னா அந்த பல்க் மாடல்ஸோட வேல்யூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அந்த மெட்டீரியல் வந்து இட் இஸ் வெரி ஹார்டர் டு கம்ப்ரெஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே. சி த கொஸ்டின் நம்பர் 6. நான் முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்குமான கிராஃப் யங்ஸ் மாடல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இங்கே அந்த மெட்டீரியல் ஏவோட ஸ்லோப் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஏ இஸ் லெஸ் தென் யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் பி. இப்போ ஒய்ஏ இஸ் லெஸ்ஸர் தென் ஒய்பி. அப்போ என்ன ஆப்ஷன் மேட்ச் ஆகும்? யங்ஸ் மாடல்ஸ் இஸ் மோர் ஃபார் பி தென் ஏ. ஆப்ஷன் 1 தான் ஆன்சராக இருக்கும். எஸ், யங்ஸ் மாடல்ஸ் வந்து பிக்கு தான் அதிகமாக இருக்குது ஏவோட. See the next question. SI unit of bulk modulus is same as. Okay. Bulk modulus கான ஃபார்முலா பார்ப்போம். Bulk modulus is equal to change in pressure by the corresponding volumetric strain.
இதுதான் பல்க் மாலஸோட ஃபார்முலா. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து அகெயின் இட்ஸ் அ டைமென்ஷனல் குவான்டிட்டி. அப்போ ப்ரெஷரோட யூனிட் என்னவோ அதுதான் பல்க் மாலஸோட யூனிட்டும். ஓகே, அண்ட் ப்ரெஷரோட யூனிட் என்னவோ அதான் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டும். இஸ் இட் ரைட்? அண்ட் ப்ரெஷரோட யூனிட் என்னவோ அதான் யங்ஸ் மாலஸோட யூனிட்டும். ஸோ அப்போ போத் யங்ஸ் மாலஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெண்டுக்குமே பல்க் மாலஸோட யூனிட் தான் இருக்குது. போத் 1 and 2 வரும். ஓகே, see this next question. Question number 8 பாருங்க. see ஒரு வயர் இருக்கதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு வயர் இருக்குது, அந்த வயரோட ஒரிஜினல் லென்த் வந்து எல்லுன்னு வச்சுக்கலாம், கேபிட்டல் எல்னு வச்சுக்கலாம். அந்த வயரோட கிராஸ் செக்ஷன் ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த வயர் மேலே ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நான் ஸ்ட்ரெச் பண்ண போகிறேன். எப்படி ஸ்ட்ரெச் பண்ண போகிறேன்னா, அட் எனி மூமெண்ட் என்னோடய அப்ளைட் ஃபோர்ஸோட வேல்யூ இந்த பாடிக்குள்ளே டெவலப் ஆகக்கூடிய டென்ஷனுக்கு ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதாவது அந்த அட் எனி மூமெண்ட் நான் என்னோடய அப்ளைட் ஃபோர்ஸோட வேல்யூ உள்ளே டெவலப் ஆன அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக நான் ஸ்லோவாக அப்ளை பண்ணிட்டுருக்கேன் ஃபோர்ஸை. ஸோ அப்படி அப்ளை பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த பாடியை. ஓகே, ரைட் நவ் ஓகே, இந்த வயர்லோட ஒரு எக்ஸுன்ற ஒரு எலாங்கேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த எஃப்ன்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு எக்ஸுன்ற ஒரு எலாங்கேஷனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ரைட் நவ் ஓகே, அந்த மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் தான் என்னது எஃப்னு வச்சுக்கலாம். ஓகே, இது எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட் நவ் இந்த ராட் இருக்குது, இந்த ராட் வந்து ஒரிஜினல் லென்த் இது தான். பட் நம்ம ஆல்ரெடி இதை கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது அந்த எலாங்கேஷன் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போது ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ என்னோடய அப்ளைட் ஃபோர்ஸோட வேல்யூ எஃப்னா டெவலப் ஆன டென்ஷனோட வேல்யூ டி. ஸோ டியும் எஃப்பும் ஈக்குவல். ஓகே, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் எலாங்கேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி எலாங்கேட் பண்ணி கொண்டு வரதுக்கு நான் ஒரு ஒர்க்கை பண்ணி ஆகணும் இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ வாட் ஆர் த ஒர்க் ஐ எம் டூயிங் அகேன்ஸ்ட் திஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வில் கெட் ஸ்டோர்ட் அஸ் ஏ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இந்த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்மில் தான் டெரைவ் பண்ண போகிறோம். இது எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஐ கேன் சே தட் ரைட் நவ் இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆர் இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் ஏபிள் ட்ரை திஸ் அஸ் திஸ். இந்த மெட்டீரியல் வந்து எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரெயின். இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் எப்படி எழுதிக்கலாம், ஃபோர்ஸ் பை ஏரியான்னு எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாலஸ் இன்டூ ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்ன்றது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. ஸோ ரைட் நோ இப்போ எவ்வளோ சேஞ்ச் இன் லென்த்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸுன்ற எலாங்கேஷனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் லென்த் ஆஃப் த ராட் என்னது எல். ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. ஸோ ஐ கேன் ரைட் எஃப் ஈக்குவல் டு AYX by L எழுதிக்கலாம். இதை கொண்டு வந்து ஐ கேன் சப்ஸ்டியூட் இந்த உக்டன் ஃபார்முலா. ரைட் நவ் ஓகே, இந்த ராடில் எக்ஸுன்ற எலாங்கேஷனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கப்போ என்னுடைய அப்ளைட் ஃபோர்ஸோட வேல்யூ அண்ட் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்ளைட் ஃபோர்ஸோட வேல்யூ இது தான். இஸ் இட் ரைட்? ஸோ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நான் அந்த பாடியை ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டிஎக்ஸுன்ற தூரம் நான் டிஸ்பிளே எலாங்கேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஒர்க்கு வந்து DW. ஸோ DW ஈக்குவல் டு F இன்டூ DX. ஸோ இது மாதிரி நான் அதை ஸ்ட்ரெச் பண்ணி எழுதிட்டே போகிறேன். ஓவர் த லிமிட் ஆஃப் ஒரு 0 x ஈக்குவல் டு 0ன்ற ஒரு லொக்கேஷன்லேருந்து x ஈக்குவல் டு ΔL அப்படின்ற லொக்கேஷன் வர இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நான் ஸ்ட்ரெச் பண்ணிட்டே போகிறேன்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 0 டு x ஈக்குவல் டு ΔL. ஸோ எஃப்க்கு பதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒக்டனுக்கான ஃபார்முலா கிடச்சிடும். அந்த ஒக்டனுக்கான ஃபார்முலா தான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷனுமே. ஸோ என்ன வந்துடும், AYX by L dxன்னு வந்துடும். இன்டெகிரேட் திஸ் ஓவர் த லிமிட் ஆஃப் 0 to ΔL. A is a constant, Y is a constant, capital L is a constant, X is a variable. அதை இன்டெகிரேட் பண்ணால் x squared by 2ன்னு வந்துடும். இதை நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்துடும், I'll be having AY by 2L into ΔL squaredன்னு வந்துடும். இஸ் இட் ரைட்? ஸோ இதுதான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன். இதை வேறு மாதிரியும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுத முடியும். எப்படி எழுதலான்னு பாருங்கள். AY 2L இந்த ΔL ஸ்கொயர்டை ΔL into ΔL எழுதிக்கலாம். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், இட் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெயின். Is it right? So அப்போ U equal to என்ன வந்துடுது, I got U equal to AY by 2 into
ரோ இன்ட்டு del L வந்துருச்சு. ஓகே, அண்ட் இப்போ இந்த AY/2 இன்ட்டு del L இருக்கு இல்லையா, இது எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் பாருங்கள். F ஈக்குவல் டு ஜென்ரல் என்ன வருது, F ஈக்குவல் டு அந்த பாடியில் எக்ஸ்ன்ற எலாங்கேஷனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கப்போ அப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் என்ன, F ஈக்குவல் டு AY/X/L. ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ அப்போ இங்கே என்னது, F ஈக்குவல் டு AY del L by okay, let me do one thing. நம்ம இந்த எக்ஸ்பிரஷனே சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்படி 1 minute. U ஈக்குவல் டு AY/2 del L by L. ஸோ இந்த AY del L by L இந்த குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ ஃபோர்ஸ், மேக்ஸிமம் ஃபோர்ஸ். அது டெல்எல்ன்ற அந்த ஃபுல் எலாங்கேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கப்போ அப்போ ரைட் நோ அந்த பாடி மேலே ஆட்டக்கூடிய ஃபோர்ஸ் தான் அது F max. ஸோ ஐ கேன் ரைட் F max இன்ட்டு del L by 2ன்னு வந்துடும். இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மல்டிபிள் அதர் ஃபார்ம்ஸ்லேயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இதை மாடிஃபை பண்ணி வந்தது தான். ஓகே, ஸோ அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் இதான். ஜென்ரலாக சொன்னால் U ஈக்குவல் டு AY del L by 2L இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதை சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்தை ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டோன்னா இதை மேலேயும் கீழேயும் ஒரு டைம் எல்லாரும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, அப்படி மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னு பாருங்கள். மேலே எல்லாரும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், கீழே எல்லாரும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, அகெயின் வி காட் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் ஒன் மோர் டைம். ஸோ அகெயின் we can have the row in the A into L. It is nothing but volume. Is it right? The product of these two is called as volume. So அப்போ energy, electrostatic potential energy is equal to என்ன வந்துடும், volume into Young's modulus into strain square by 2ன்னு வந்துடும். இதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா you will be having the energy density formula which we discussed before of Y/E squared. இது Young's modulus வச்சு வேரியஸ் அதர் ஃபார்ம்ஸில் எழுத முடியும். ஓகே, இப்போ இந்த கிவன் ஆப்ஷன்ஸில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன்டு ஸ்ட்ரெயின், இன்டு வால்யூம். யா, இங்கே பாருங்களேன். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் Young's modulus என்ன எழுதிக்கலாம், stress is equal to Young's modulus into strain. So அப்போ Young's modulus can be written as stress by strain. So stress by strain into strain square cancel off பண்ணுறப்போ I'll be having this. So அப்போ elastic potential energy expressions of sigma EV. So of stress strain into volume இதுதான் எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ்னால் இருக்கணும். So it should be the proper answer. Now we can move on to the question number, that's it. Section A questions are all over. Now we can move on to the section B questions as well. இப்போ ஒரு வயர் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு வயர் இருக்குது. longitudinal strain is produced in a wire of Young's modulus Q. இந்த வயரோடைய Young's modulus Qன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, Young's modulus is equal to Q. இதில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸ்னால் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண டேரக்ஷன்லேயே ஒரு எலாங்கேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இதனால ஒரு ஸ்ட்ரெயின் உருவாது இல்லையா, அதுதான் longitudinal strain சொல்லுவோம். அதாவது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இட்ஸ் கால்ட் அஸ் P. The energy stored in the material of the wire per unit volume. இந்த ஃபார்முலாஸில் ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த மெட்டீரியல் பெர் யூனிட் வால்யூம் U/V கேட்டிருக்கான். U/V க்கு என்ன எழுதலாம், U/V is equal to ஆஃப்
நமக்கு என்னென்ன தெரியும்? நமக்கு யங் ஸ்மாலஸ் தெரியும், ஸ்ட்ரெயின் தெரியும். அப்போ யங் ஸ்மாலஸ் ஸ்ட்ரெயின் வச்சு எழுதுறோன்னா என்ன வரும்? இந்த ஃபார்மில் தான், எக்ஸாக்டாக இந்த ஃபார்மில் தான். ஆஃப் ஒய் இன்ட்டு இ ஸ்கொயர். ஆஃப் ஒய்க்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? க்யூ இன்ட்டு இ ஸ்கொயருக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? பி ஸ்கொயர். ஸோ ஆஃப் பி ஸ்கொயர் க்யூ. Option 3 should be the proper answer. Okay, move on to the next question. Okay, ஒரு வயர் இருக்கு. இந்த வயரோட எண்டில் ஒரு 10 நியூட்டன் லோடை அப்ளை பண்ணோன்னா அப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலாங்கேஷனை எக்ஸ்னு இண்டிகேட் பண்ணிட்டாங்க. இஃப் த வயர் கோஸ் ஓவர் த புள்ளி, ஓகே, இப்போ ஒரு புள்ளி எடுத்துக்கோங்க, ஒரு புள்ளி இருக்குங்க. த சேம் வயர் இந்த புள்ளி மேலே அப்படி பாஸ் ஆகுது. இந்த பக்கம் ஒரு 10 நியூட்டன் இப்போ தொங்க விட்ருக்கோம், இந்த பக்கம் ஒரு 10 நியூட்டன் தொங்க விட்ருக்கோம். இப்போது இந்த வயரில் எவ்வளோ எலாங்கேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறதுக்கு இங்கே 10 நியூட்டன் அப்ளை பண்ணுறோம், இங்கே லிட்டலாக டபுள் த டைம்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே எலாங்கேஷன் டபுளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் தட்ஸ் நாட் த கேஸ். இங்கே 10 நியூட்டன் ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணுறப்போ, ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு we are not talking about the mass of the string, right? So it's a massless string மாதிரி அசம்ஷன் பண்ணி கேட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ டென்ஷன் டெவலப் ஆயிருக்குன்னா 10 நியூட்டன் தான். ஸோ லிட்டலாக இப்போ இந்த ரெண்டு கேஸ்லையுமே சேம் கேஸ் தான். இங்கே வயர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இங்கே வயர் பெண்டாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இதுனா ஸோ F ஈக்குவல் டு KXன்னு வச்சுக்கலாம். ஓகே, இங்கே 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ ஒரு சர்டன் எலாங்கேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எலாங்கேஷனோட வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ 10/x இஸ் ஈக்குவல் டு K. ஓகே, இங்கேயும் அதே 10 நியூட்டன் அப்ளை பண்ணுறோம். ஓகே, கேவோட வேல்யூ வந்து 10/x தான். ஸோ அப்போ இப்போது நியூ எக்ஸ்ட்ராஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா XA தான் லிட்டலாக. இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, in other words of saying the same is ஒரு வயர் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் சரி, பெண்டாக இருந்தாலும் சரி, அது மேலே சேம் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறப்போ அந்த பாடிஸில் சேம் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் தான் ஆன்சர் இங்கே. Question number 3 பாருங்கள். Which of the following is the most suitable as shock absorbed? இந்த கொஷின் பாருங்களேன். Which of the following is the most suitable as the shock absorbed? இந்த கொஷினை பொறுத்தவரை இட்ஸ் ஸோ ஈஸி டு சே தட். அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் இருக்கு இல்லையா, இந்த கிராஃபில் நீங்கள் ஒரு பாடி மேலே ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஓகே, ஸ்ட்ரெயினும் கூட்டிகிட்டே வரும். ஸோ திருப்பி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறீங்கன்னா அந்த கிராஃப் எக்ஸாக்டாக அதோட ஒரிஜினல் பாத்தை ரீட்ரேஸ் பண்ணாது, இட் வில் ஃபாலோ த என்டையர்லி டிஃப்ரெண்ட் பாத். இந்த மாதிரி இதுதான் லேகிங் பிகைன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெயின் வில் லேக் பிகைன் த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 0 ஆனாலும், ஓகே, ஸ்ட்ரெயினோட வேல்யூ 0 ஆகிறதுக்கு இட் வில் நாட் டேக் த சேம் வேல்யூ ஒன்ஸ் அகைன் ஈவன் வித் இன் த எலாஸ்டிக் லிமிட். ஓகே, இங்கே பாருங்களேன், ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா ஃபார்வர்டு ஜேர்னியில், அப்போ ஒரு ஸ்ட்ரெயின் இருந்துச்சு இல்லையா. ரிட்டர்ன் ஜேர்னியில் பாருங்கள், திருப்பி அதே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம், பட் ஸ்ட்ரெயின் என்ன இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. That tells you that strain is lagging behind stress. ஓகே, இந்த கிராஃப் தான் ஹிஸ்டரிசிஸ் லூப்னு சொல்லுவோம். இந்த லூப்புக்குள்ளே அடப்படக்கூடிய ஏரியா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூமை ரெப்ரசன்ட் பண்ணுது, அது எனர்ஜி டென்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு ஷாக் அப்சார்பிங் மெட்டீரியலை பொறுத்தவரை இந்த எனர்ஜி டென்சிட்டி எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். பிகாஸ் இப்போ பைக்கில் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு வேகத்தடையில் ஏறி இறங்குறோம் அப்படின்னா அப்போது அந்த வேகத்தடையில் அந்த ஒரு கம்ப்ரஸ் ஆகுது இல்லையா அந்த ஸ்ப்ரிங், அந்த எனர்ஜியை அதை அப்சர்வ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த எனர்ஜி அப்சார்ப்ஷன்ஸ் பெர் யூனிட் வால்யூம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரியான மெட்டீரியலை தான் நம்ம ஷாக் அப்சார்பரை யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ விச் மெட்டீரியல் வில் பி மோஸ்ட் சூட்டபிள், எதுக்கு ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கோ அதுதான் எனர்ஜி டென்சிட்டியும் அதிகமாக இருக்கும், அதுதான் எனர்ஜி டென்சிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மெட்டல் 3 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, Question number 4 பாருங்கள். ஓகே, we have a metal bar, அதோட லென்த் L,
கிராஸ் செக்ஷன் ஏன்னு சொல்லியாச்சு. இந்த மெட்டீரியலில் 2 ரிஜிட் வெர்டிக்கல் சப்போர்ட்ஸ்க்கு இடையில் வச்சாச்சு. இதுதான் வெர்டிக்கல் சப்போர்ட்ஸ். தி யங் ஸ்மால்ஸ் ஆஃப் த ராட் இஸ் கிவன் அஸ் y அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆல்ஃபான்னு சொல்லியாச்சு. ஃபைண்ட் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ராட் ஆன் த சப்போர்ட். அப்போ இந்த ராடு வந்து இந்த சப்போர்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த ராட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை டெல்டி. ஓகே, ஜஸ்ட் see that. இங்கே பாருங்கள், இப்போ நார்மலாக இந்த ராடோட டெம்பரேச்சரை நம்ம டெல்டின்னு கூட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதோட லென்த் என்ன இருக்கணும்? தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பற்றி படிச்சிருப்பீங்க. ஒரு மெட்டீரியலோட டெம்பரேச்சரை டெல்டியாக கூட்டுறோன்னா அதோட லென்த்தும் டெல்லாம் எலாங்கேட் ஆகும். ஸோ த சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? ஆல்ஃபா எல் டெல்டி. இது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் சாப்டர்ஸில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஒரு மெட்டீரியலில் ப்ரொடியூஸ் ஆன எலாங்கேஷன் அப்படின்றது அந்த மெட்டீரியலோட ஒரிஜினல் லென்த்துக்கு ப்ரொபோஷனலாகவும் அண்ட் அந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்க்கு ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். தட் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட் அஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதோட வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் வி ஹேவ். ஸோ அப்போ சேஞ்ச் இன் லென்த்துக்கான எக்ஸ்பிரஷன் இதுதான். ஓகே, இந்த லென்த் இது எலாங்கேட் ஆகிருக்கணும். நம்ம டெம்பரேச்சரை டெல்டி கூட்டுறதுனால லென்த் இவ்வளோ எலாங்கேட் ஆகிருக்கணும். பட் சின்ஸ் வி ஆர் ஹேவிங் எ ரிஜிட் வெர்டிக்கல் சப்போர்ட்ஸ் இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ் இஸ் நாட் அலவுட். ஸோ அப்போது நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல சப்போர்ட் இல்லைன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் இல்லாட்டினா இந்த ராடு இவ்வளோ தூரம் வந்திருக்கும், கரெக்டாக? அப்போது இது மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணால் தான் ஓகே இதை ஃபர்தராக கம்ப்ரஸ் பண்ணி இதோட ஒரிஜினல் லென்த்துக்கே கொண்டு போக முடியும். ஸோ அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இந்த டெல்ன்ற கம்ப்ரெஷன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலான்னு பாருங்கள். we know the formula for it. Force by area is equal to young smallest into strain, change in length by original length. ஒரிஜினல் லென்த் போடுறப்போ நம்ம இங்கே எல் ப்ளஸ் டெல்எல் அதுதான் போட்டிருக்கணும். ஓகே, பட் எல்லை கம்பேர் பண்ணுறப்போ டெல்எல் இஸ் நெக்லிஜிபிள், ஸோ ஐ இக்னோர்ட் இட். அப்போ இங்கே என்ன வந்துடும்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஒய் டெல்எல் பை எல்னு வந்துடும். டெல்எல்க்கு பதிலாக ஐ கேன் சப்ஸ்டியூட் திஸ் என்டையர் எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ பண்ண என்ன வந்துடும்? ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னா இந்த கம்ப்ரெஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏஒய் டெல்எல்க்கு பதிலாக ஆல்ஃபா எல் டெல்டின்னு வந்துடும் டிவைட் பை எல். திஸ் எல் வில் கெட் கேன்சல்ட் ஆஃப். அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ எஃப் ஈக்குவல் டு ஏஒய் ஆல்ஃபா டெல்டின்னு வந்துடுது. ஓகே, ஏஒய் alpha ay alpha delta. Yeah, option 4 is the answer, right? ஸோ அப்போ எக்ஸாக்டாக இவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ண தான் எனக்கு அந்த ராடோட லென்த்தை டெல்எல் கம்மி பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அந்த அளவுக்கான ஃபோர்ஸ் தான் சப்போர்ட்ஸ் நமக்கு ராடு மேலே இப்போ கொடுத்துட்ருக்கோம். த சேம் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் ராட் சப்போர்ட்ஸ் மேலேயும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ராட் சப்போர்ட்ஸ் மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரம் த நியூட்டன்ஸ் தேர்டில் வி கேன் சே தட் போத் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ இது தான் ராட் சப்போர்ட் மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ. ஓகே, now see this next question. ஒரு ஸ்டீல் ரிங் இருக்கு. அந்த ஸ்டீல் ரிங்கோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். அதோட கிராஸ் செக்ஷன் ஓகே இதோட கிராஸ் செக்ஷன் இது வந்து ஒரு ஸ்டீல் ரிங். இதோட கிராஸ் செக்ஷன் என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் கிவன் அஸ் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஸ்டீல் ரிங்கை ஒரு உடன் டிஸ்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் உடன் டிஸ்க். இதுதான் உடன் டிஸ்கோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 10.5 அண்ட் யங் ஸ்மாலஸ்ட் ஆஃப் த ஸ்டீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2 × 10⁻11 சொல்லி கொடுத்துட்டான். லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஸ்டீல் ரிங்கை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணியிருந்தால் இந்த ஸ்டீல் ரிங் இதில் ஃபிட் ஆகும் அப்படின்றதான் கொஷின். ஓகே, ஒரிஜினலாக இந்த ஸ்டீல் ரிங்கோட லென்த் என்னென்னு பாருங்களேன். இதோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். அப்போது இந்த ஸ்டீல் ரிங்கோட லென்த் என்ன வரும்? லென்த் இஸ் ஈக்குவல் டு 2πrன்னு வந்துடும். 2πr. ஸோ 2π into 0.1 I'll be having a 0.2π வந்துடும். ஸோ லென்த் ஒரிஜினல் லென்த் என்ன வருது? 0.2π மீட்டர். ஓகே, இந்த லென்த்தை இப்போ என்னவா சேஞ்ச் பண்ணணும்? இந்த ரிங் இந்த உடன் ஃப்ரேமில் ஃபிட் ஆகணும்னா இந்த ரிங்கோட லென்த் இப்போ என்னவா மாறணும்? ரைட் நவ் இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னென்னு பாருங்கள். ரேடியஸ் 10.5னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன வரும்? L dash is equal to 2π into r. ஆருக்கு பதில் 10.5 × 10⁻⁻2ன்னு போட்டுக்கலாம்.
ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறான்னு எனக்கு என்ன வரும்னு பாருங்களேன். லெட் மீ டூ திஸ் கேல்குலேஷன்ஸ். அப்போ 2π இன்ட்டு 0.105 எழுதிக்கலாம் அதை. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும்னா ஃபைனல் லென்த் எவ்வளோ லென்த் வேணுன்றது கிடச்சிரும். லெட்ஸ் சே தட் 2 இன்ட்டு பை, ஸோ 2 இன்ட்டு 0.105, இட்ஸ் a 0.21π எல்டாஸோட வேல்யூ. ஓகே, இது இனிஷியலாக ஸ்ட்ரிங்கோட லென்த்தாக இருந்தது, ரிங்கோட லென்த்தாக இருந்தது. இது ஃபைனல் லென்த்தாக மாறணும், அப்போ தான் இந்த உடன் ஃப்ரேமில் ஃபிட் ஆகும். ஸோ அப்போ எலாங்கேஷன் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் நம்ம, சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் எல் டாஸ் மைனஸ் எல், விச் இஸ் 0.21 மைனஸ் 0.21π மைனஸ் 0.20π. ஸோ ஐ காட் ஏ 0.01πன்னு வந்துடும். இதுதான் என்னது, elongation produced. So the del L formula, but நமக்கு question வந்து it's about the force, but we know the formula between these two. So force F equal to என்ன வந்துரும், F by A is equal to Young's modulus into change in length by original length. So அப்போ F equal to AY del L by L ன்னு வந்துரும். இதான் ஃபார்முலா. A தெரியும் நமக்கு, கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க கொஷினில் 1 centimeter ஸ்கொயர்னு சொல்லி. அப்போ 1 centimeter ஸ்கொயர்னா 10 to the power minus 2, 10 to the power minus 4, sorry, 10 to the power minus 4 meter square into y ஓட வேல்யூ பார்த்தா 2 into 10 to the power 11, del L ஓட வேல்யூ 0.01π, L ஓட வேல்யூ ஒரிஜினல் லென்த் L ஓட வேல்யூ வந்துச்சு 0.21π வந்துச்சு. ஸோ 0.2π வந்துச்சு. திஸ் பை will get cancelled off. இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஐ மே ஹாவ் மை ஆன்சர். இது 2 into 10 to the power, இது மல்டிப்ளை பண்ணுறப்ப எப்படி எழுதிக்கலாம், 2 into 10 to the power 7 எழுதிக்கலாம், into 10 to the power minus 2 divided by 2 into 10 to the power minus 1 எழுதிக்கலாம். அதை இது மேலே கொண்டு போகிறேன்னா 2 கேன்சல் ஆயிரும். I'll be having a 10 to the power 7 into 10 to the power minus 1. So 10 to the power 6ன்னு வந்துருச்சு. ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ 10 to the power 6 நியூட்டனாக இருக்கணும். தென் ஒன்லி எனக்கு இந்த ரிங்கோட லென்த்தை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ தட் இட் கேன் ஃபிட் ஆன் த உடன் ஃப்ரேம். இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 6 பொறுத்தவரை ஃப்ளூயிட்ஸ்க்கு எந்த மாடலஸை மட்டும் எலாஸ்டிக் மாடல்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த மாடலஸோட மீனிங் பாருங்கள். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஓகே, இந்த ஆப்ஜெக்டோட லென்த்தை நான் சேஞ்ச் பண்ணுறேன், பட் இந்த லென்த்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதோட லென்த்தை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறப்போ அந்த லென்த்து சேஞ்சை அந்த மெட்டீரியல் அப்போஸ் பண்ணுது இல்லையா. ஸோ அப்போ டிஃபைன் பண்ணக்கூடிய மாடலஸ் தான் யங்ஸ் மாடலஸ். இதே இது இன்னொரு கியூப் எடுத்துக்கோங்க, ஓகே, இந்த மாதிரி கியூப் எடுத்துக்கோங்க. இட்ஸ் 3 dimensional பாடி. இந்த பாடியோட வால்யூமை நம்ம குறைக்க ட்ரை பண்ணுறோம் பை அப்ளைங் ஃபோர்ஸ் ஃப்ரம் ஆல் த டைரக்ஷன்ஸ். எல்லா பக்கமும் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி வால்யூமை குறைக்க ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த வால்யூம் சேஞ்சை அப்போஸ் பண்ணுறது இல்லையா அந்த பாடி. ஸோ அதை அப்போ தான் என்ன டிஃபைன் பண்ணலாம், பல்க் மாடல்ஸை டிஃபைன் பண்ணலாம். அண்ட் ஒரு லிக்விடை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு லென்த் சேஞ்சஸை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது, ரெசிஸ்ட் பண்ணாது. ஸோ ஒரு லிக்விட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மேலே இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா த ஃப்ளூயிட் வில் ஸ்டார்ட் டு ஷியர் ஆகிட்டே இருக்கும் ஃபார் எவர். நீங்கள் இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டே இருக்க வர ஷியர் ஆகிட்டே இருக்கும் ஃபார் எவர். இட் வில் நாட் டெவலப் எனி ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ அதனால தான் ஃப்ளூயிட்ஸ்க்கு நம்ம என்ன டிஃபைன் பண்ண முடியாது, யங்ஸ் மாடல்ஸை டிஃபைன் பண்ண முடியாது, ஷியர் மாடல்ஸை டிஃபைன் பண்ண முடியாது. ஷியர் மாடல்ஸில் டிஃபைன் பண்ணலாம், பட் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கும் அந்த ஃப்ளூயிடோட ஃப்ளோவுக்கு தான் ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃப்ளூயிட்ஸை பொறுத்தவரை நம்மளால் டிஃபைன் பண்ண முடிஞ்ச ஒன்லி மாடலஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பல்க் மாடலஸ். ஒரு லிக்விட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வாட்டரே எடுத்துக்கோங்க. வாட்டர் எல்லா பக்கமும் நம்ம கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா fluid is incompressible தான் to some extent, but நீங்கள் if you are increasing the pressure enormously, the volume of the fluid can shrink to some extent. ஸோ அப்போது அப்படி சுருக்க ட்ரை பண்ணுறப்போ அந்த ஃப்ளூயிட்ஸ் என்ன பண்ணும், அந்த சேஞ்சை அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ we can define the bulk modulus to the fluids. Okay, so we can define only the bulk modulus to the fluids. ஓகே, எந்த மெட்டீரியல் கூட யங்ஸ் மாடலஸ் இது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப், பட் இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணட்டோம். இதுதான் ஸ்ட்ரெஸ், இது ஸ்ட்ரெயின். ஓகே, அப்போது ஸ்லோப்புன்றது இந்த ஆங்கிள் ஸ்ட்ரெயின்லேருந்து மெஷர் பண்ணக்கூடியது தான் ஸ்லோப்பு. அப்போ மெட்டீரியல் சிக்கு தான் ஸ்லோப் ஆங்கிள் அதிகமாக இருக்குது. ஸோ ஐ கேன் சே தட் மெட்டீரியல் சி இஸ் ஹேவிங் மோர் யங்ஸ் மாடலஸ்.
next to that B, next to that A. ஸோ இதுதான் யங்ஸ் மாடல்ஸோட அந்த அரேஞ்ச்மெண்ட். ஓகே, யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் த வயர் A இஸ் மேக்ஸிமம் கிடையாது, ராங். யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் த வயர் B இஸ் மேக்ஸிமம், ராங். யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் த வயர் C இஸ் மேக்ஸிமம், யா. யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் த வயர் C இஸ் மேக்ஸிமம், இதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். ஒரு ஒயர் இருக்கான், அந்த ஒயரை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம் பை 2%. அதோட லென்த் எல்லுனா, ஓகே, L இன்ட்டு 2%. ஸோ அப்போ எலாங்கேஷன் இது தான். எலாங்கேஷன் வந்து ஒரிஜினல் லென்த்தில் 2%. ஃபைண்ட் த எனர்ஜி ஸ்டோர்டு இந்த ஒயர் பெர் யூனிட் வால்யூம். அப்போ இந்த ஒயரில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் பெர் யூனிட் வால்யூம்க்கு அப்படின்னு கேட்டிருக்கான். வி நோ வெரி கிளியர்லி. ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் என்ன வரும்? இட்ஸ் 2%. இஸ் இட் ரைட்? ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்தோட வேல்யூ வந்து 2%ன்னு கொடுத்துட்டான் லிட்டரலாக. அண்ட் இதை வி கேன் ரைட் இட்ஸ் 0.02. ஸோ இதான் என்னது? ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயின் தெரியும், யங்ஸ் மாடல்ஸ் தெரியும், எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் வேணும். ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஆஃப், வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா ரெடிலி. ஆஃப் என்ன வருது? ஆஃப் நமக்கு வேறு என்ன தெரியும்? யா, யங்ஸ் மாடல்ஸ் தெரியும், ஸ்ட்ரெயின் தெரியும். ஸோ ஆஃப் ஒய் இ ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ஆஃப் ஒய் இ ஸ்கொயர். ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன? 4 × 10⁸. ஈயோட வேல்யூ என்னது? 0.02 ஹோல் ஸ்கொயர். இது சிம்பிளிஃபை பண்ணால் வி மே கெட் அவர் ஆன்சர். ஓகே, இது 4 × 2 × 10⁸ எழுதிக்கலாம். இதை 2 × 10⁻2 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். டிவைட் பை 2. இது 2 வந்துடும். ஸோ 2 × 2 4, 2 × 10⁸ இன்ட்டு 4 × 10⁻4 வந்துடும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா 8 × 10⁴ வந்துடும். ஸோ இட் ஷுட் பி த எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ ஒரு ஒயர் இருக்குது, length of the wire L னு வச்சுக்கலாம். ஸோ wire length is increased by 0.3%, which means the change in length by original length is equal to 0.3%. Find the percentage increase in its volume if the Poisson ratio of the material is Poisson ratio 0.5 சொல்லி கொடுத்துட்டான். Poisson ratio ஓட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, Poisson ratio is equal to lateral strain divided by longitudinal strain. ரெண்டு ஸ்ட்ரெயினோட ரேஸு தான் பாய்சான் ரேஷியோ. ஓகே, அண்ட் லேட்ரல் ஸ்ட்ரெயின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு லென்த்து சேஞ்சஸ் உருவாகும் இல்லையா, இதுதான் என்னது? லேட்ரல் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ஷன்லேயே ஒரு லென்த் சேஞ்ச் உருவாது இல்லையா, அதை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? நம்ம ஃபோர்ஸ் அலாங் த லென்த் வைஸ் தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ இது தான் என்னது? லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். அப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயின் நமக்கு தெரியாது. ஓகே, பட் பாய்சன் ரேஷியோ தெரியும். பாய்சன் ரேஷியோட வேல்யூ 0.5. ஸோ 0.5 இஸ் ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்கு அப்புறம் என்ன போட்டுக்கலாம்? ஐ கேன் சிம்பிளி சப்ஸ்டியூட் 0.003 போட்டுக்கலாமா? ஸோ இட்ஸ் 0.003. ஸோ இதுலேருந்து லேட்ரல் ஸ்ட்ரெயினை கெட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் கிடச்சிரும். லேட்ரல் ஸ்ட்ரெயினோட வேல்யூ 0.5 × 0.003. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லேட்ரல் ஸ்ட்ரெயின் கிடச்சிரும். லேட்ரல் ஸ்ட்ரெயின்றது என்னென்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய லென்த் சேஞ்சஸ். ஐ கேன் சே தட் இட்ஸ் del(r/r). அந்த வயரை வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் அசம்ஷன் பண்ணிக்கிட்டோம், இந்த மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ லென்த் ஆஃப் த சிலிண்டர் கூடும், பட் ரேடியஸ் என்ன ஆகும்? ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ அப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயினோட வேல்யூ இது தான். லேட்ரல் ஸ்ட்ரெயினோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ ஃபார்ம்லேயே எழுதிக்கலாம். எழுதுனா என்ன வரும்? 0.0015 வந்துடும். இஸ் இட் ரைட்? ஸோ இதான் அது லேட்ரல் ஸ்ட்ரெயின். லேட்ரல் ஸ்ட்ரெயின் தெரியும்னா இதை வச்சு நம்மளால எல்லாம் கெட் பண்ண முடியும். ஸோ கொஷின் இஸ் அபவுட் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த வால்யூம் தான் கேட்டிருக்கான். அது சிலிண்ட்ரிக்கலாக எடுத்துக்கிட்டோன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு πr²
எல்லுன்னு வந்துடும். கரெக்டாக? அப்போ percentage error or what do you call percentage increase in the volume is equal to percentage increase in the radius plus percentage increase in the length. I can able to write like this. Okay, and you can see very clearly இங்கே உங்களுக்கு லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஆர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ டெல் ஆர் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் குவான்டிட்டி. ஸோ நமக்கு ஸ்ட்ரெயின் cannot be negative. ஸோ டு கன்வெர்ட் தட் இன்டு பாசிட்டிவ் ஐ கேன் புட் த மைனஸ் இன்டு த டேர்ம்ஸ். புரியுதா? எஸ், டெல் ஆர் ஃபைனல் மைனஸ் ஆர் இனிஷியல். ஆர் ஃபைனல் ஆர் இனிஷியலை விட எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ நமக்கு என்ன வருது, நெகட்டிவாக வருது. பட் ஸ்ட்ரெயினோட வேல்யூ பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக ஐம் புட்டிங் த மைனஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ். இந்த மைனஸ் எங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் என்னது, -0.0015. அப்போ இந்த டெல்ஆர் பை ஆருக்கு என்ன கொடுக்கலாம், -0.0015 ப்ளஸ் டெல்எல் பை எல்லுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், டெல்எல் பை எல்லோட வேல்யூ இட் இஸ் சிம்ப்ளி 0.003. ஓகே, 0.003. ஸோ இதுலேருந்து டெல் வி பை வி கிடச்சிடும் எனக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணனா ஐ மீன் கெட் மை வேல்யூ. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன வரும்னு பாருங்களேன். ஜஸ்ட் see that மல்டிப்ளை பண்ணுறப்போ இதை 0.003ன்னு வந்துடும் மைனஸில், இது 0.003ன்னு இருக்குது ப்ளஸில். ரெண்டு ஆட் பண்ணுறோன்னா I'll be having a 0. அப்போ இந்த சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் என்ன வருது, 0 வருது. ஸோ there will be no change in the volume. ஸோ percentage increase in volume என்னன்னு பார்த்தா 0%. Question number 10 பாருங்கள். ஓகே, ஒரு சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இது மேலே இந்த பிஸ்டன் மேலே ஒரு 3 kg மாஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். பிஸ்டனோட ஏரியா என்னென்னு பார்த்தோன்னா இட்ஸ் 10 cm², கன்வெர்ட் சேம் இன்டூ மீட்டர் ஸ்கொயர். ஸோ 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர். இதுக்குள்ளே ஒரு கேஸ் இருக்குது. இந்த 3 kg மாஸ் நம்ம வச்ச உடனே இதுக்குள்ளே ஒரு ஸ்பியர், இந்த ஏர் கண்டெய்னருக்குள்ளே இந்த பிஸ்டனுக்குள்ளே ஒரு ஸ்பியர் இருக்குது. அந்த ஸ்பியரோட பல்க் மாலஸோட வேல்யூ பி. bulk mass value is equal to B equal to 2 into 10 to the power 4 Newton per meter squared. இந்த மாதிரி ஒரு பாலை உள்ளே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்னன்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு இந்த 3 kgனால எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுங்க, 30 Newton ஆக்ட் ஆகும். ஸோ 30 Newton ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஓவர் த ஏரியா ஆஃப் வாட் திஸ் மேட்ச். ஸோ அப்போ இதனால் ப்ரெஷர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, வி நோ தட் ப்ரெஷர் காட் இன்க்ரீஸ்ட் பை del P. ஸோ இந்த del Pயோட வேல்யூ என்னது, del P equal to force by area. Force ஓட வேல்யூ 30, ஏரியாவோட வேல்யூ 10 into 10 to the power -4. So I got here 3 into 10 to the power 4 Newton per meter square. இதுதான் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர்ஸ்னால என்ன ஆக போகுது, இந்த ஸ்பியரோட வால்யூம் சுருங்க போகுது. அண்ட் அது இந்த பாடியோட பல்க் மாலஸ் கொடுத்துட்டோம். ஸோ பல்க் மாலஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைடட் பை the corresponding volumetric strain. இதுதான் பல்க் மாலஸ்க்கான எக்ஸ்பிரஷன். பல்க் மாலஸ் நமக்கு தெரியும், பல்க் மாலஸோட வேல்யூ 2 into 10 to the power 4. சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஆல்சோ நமக்கு தெரியும், இது என்னது 3 into 10 to the power 4. ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் தான் நமக்கு unknown. We can able to get the volumetric strain out of this. So but del V by V is equal to 3/2 into 10 to the power 4 by 10 to the power 4. I got it 1.5. ஸோ இப்போ del V by Vயோட வேல்யூ என்ன வருது, del V by V வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1.5. ஸோ இதுதான் வால்யூம் சேஞ்ச் பர்சன்டேஜ். கொஷின் இஸ் நாட் அபவுட் திஸ், இட்ஸ் அ ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். ஒரு ஸ்பியரை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ லிசன், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 4/3 pi r3. அப்போ த சேஞ்ச் இன் வால்யூம் with respect to the change in radius dv by dr என்ன வரும்னு பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ dv by dr is equal to என்ன வந்துடும், 4/3 pi 3r square வந்துடும். ஸோ I got a 4 pi r squared. ஓகே,
இந்த இதையும் டிவைட் பண்ணுங்களேன். ஓகே, அதாவது டிவி பை டிஆர் பை வி போடுங்க. ஓகே, வாட் வேல்யூ மே ஹாவ்? ஐ வில் பி ஹேவிங் அ 4 pi r squared by 4 by 3 pi r cube. 4 pi will get cancel. இந்த 3 மேலே போயிடும். ஸோ 3 by rன்னு வந்துடும். Which is equal to what? dv by v into dr. இந்த dr மட்டும் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன வந்துடும்? dv by v is equal to 3 times of dr by rன்னு வந்துடும். ஓகே, இது ஒரு எண்ட் ரிசல்ட்ஸ். அப்போது இது அப்படியே இருக்கட்டும், லெட் இட் பி. ஒரு ஸோ ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா இட்ஸ் சிம்ப்ளி 4 pi r squared ds by dr is equal to 4 pi 2rன்னு வந்துடும். இட்ஸ் 8 pi r. ஓகே, அண்ட் இதால் டிவைட் பண்ணிட்டேன்னா ds by dr by s is equal to 8 pi r by 4 pi r square. இந்த 4 pi இந்த 8 pi cancel ஆயிரும், இந்த r cancel ஆயிரும். I'll be having like a 2 by rன்னு வந்துடும். இந்த dr கொண்டு வந்தேன்னா ds by s is equal to 2 dr by rன்னு வந்துடும். ஓகே, நமக்கு dv by v யோட வேல்யூ தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். வாட் இஸ் தட்? இட்ஸ் 1.5. ஓகே, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா I will be getting a dr by r value. ஸோ அப்போ என்ன வந்து dr by r is equal to 1.5 by 3ன்னு வந்துடுது. இதை கேன்சல் ஆஃப் பண்ணனா I will be having 1/2. இப்போ dr by r ஓட வேல்யூ 1/2னா ds by s ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ அப்போது ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இதுதான் ஆன்சர். வித் திஸ் வில் வைண்ட் அப். Number 11 பாருங்க. We have a rigid supports. Between the rigid supports we have a rod. Okay, the thermal stress developed in the rod if it is held by rigid rod are shown in the figure. So அப்போ இங்கே டெவலப் ஆன thermal stress எதுக்கு ப்ரொபோஷனல்னு கேட்டிருக்கான். We know the formula for the thermal stress. See, இப்போது இந்த பாடியோட டெம்பரேச்சரை நான் டெல் டி கூட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட லென்த் டெல்எல் கூடியிருந்தால் தெர்மல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகி இருந்திருக்காது. பட் அந்த எலாங்கேஷனை அலோவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அங்கே இல்லாதனால தான் தெர்மல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆக போகுது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் ஆஃப் சிங் ஆஃப் வாட்? சப்போஸ் டெல்டின்ற டெம்பரேச்சர் கூட்டுறப்போ இந்த டெல்எல் கூடியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெல்எல்ன்ற லென்த் கூடிய இந்த ராடை ஒரு வெளியேருந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி திருப்பி இந்த ஒரிஜினல் ஷேப்புக்கு கொண்டு வந்த மாதிரி நம்ம அசம்ப்ஷன் பண்ணிக்கலாம். இஃப் தட்ஸ் எ கேஸ், ஓகே, strain produced in the body ன்னு வரும். strain produced on the body is equal to change in length by original length. original lengthன்றது நம்ம எடுத்துக்கிட்டு இந்த அசம்ப்ஷன் படி பார்த்தோன்னா ஒரிஜினல் லென்த் ஆஃப் த பாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எல் ப்ளஸ் டெல்எல். அது மேலே இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தான் அதை நம்ம இந்த லென்த்துக்கு கொண்டு வரோம். பட் எனி ஹவ் எல் இஸ் வெரி லார்ஜ் கம்பேர்ட்லி ஸ்பீக் வித் டெல்எல். ஸோ த டெல்எல் இஸ் நெக்லிஜிபிள் எனி ஹவ். ஸோ அப்போ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இதுதான் ஸ்ட்ரெயினோட தெர்மல் ஸ்ட்ரெயின்கான எக்ஸ்பிரஷன். தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான எக்ஸ்பிரஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபோர்ஸ் பை ஏரியா. அண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்கான்? தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனல்னு கேட்டிருக்கானா? ஓகே, ஸோ அகெயின் அஸ் யூஸ்வல் தெர்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு த தெர்மல் ஸ்ட்ரெயின். ஸோ அப்போ என்ன வரும்? எஃப் பை ஏ ஈக்குவல் டு யங் ஸ்மாலஸ் இன்டூ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்னு வரும். பட் சேஞ்ச் இன் லென்த்துக்கான எக்ஸ்பிரஷன் என்ன? சேஞ்ச் இன் லென்த் இஸ் ப்ரொபோஷனல் டு alpha L del T ன்னு வந்துடும். This L can be cancelled off. So அப்போ F by A which is thermal stress equal to என்ன வந்துடும்? Y alpha del T ன்னு வந்துடும். Is it possible for you to imagine it? So அப்போ thermal stress ஓட ஃபார்முலா என்ன? alpha Y del T. So thermal stress is proportional to the length. It's wrong. It is inversely proportional to the cross section area. It is also wrong. Directly proportional to the area of the cross section. None of this.
None of the options are matching. So thermal stress doesn't depend on these three parameters. See the question number 12. ஒரு மெட்டீரியலோட பல்க் மாஸ் வேல்யூ கொடுத்துட்டோம் 4.9 into 10 to the power 7 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். அந்த பாடியை ஒரு லேக்கோட டெப்த்துக்கு கொண்டு போகிறோம், ஹச்ன்ற டெப்த்துக்கு கொண்டு போகிறோம். இப்படி கொண்டு போகிறப்போ இந்த பாடியோட வால்யூம் எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது del V by V இன் பர்சன்டேஜ் ஃபார்ம் கொடுத்துட்டான். இட்ஸ் 0.2%. ஓகே, .2%. தென் இந்த டெப்த் என்னன்னு சொல்லி கேட்குறான். இது எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹைட்ரோஸ்டாட்டிக் லா படிச்சிருப்பீங்க. ஸோ இட்ஸ் அ லேக். ஸோ இப்போ வாட்டரோட ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து ஹச்ன்ற டெப்த்தில் எவ்வளோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, த இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஹச். ரோக்கு பதில் 10⁻³ போட்டுக்கலாம், ஜிக்கு பதில் 10ன்னு போட்டுக்கலாம், ஹச்சுக்கு பதில் ஹச்னே போட்டுக்கலாம். பேஸ் தட்ஸ் அன்னோன். ஓகே, ஸோ அப்போ டிபி ஈக்குவல் டு திஸ். இந்த ப்ரெஷர் சேஞ்சை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு வால்யூமில் ஒரு சேஞ்ச் உருவாது. அந்த சேஞ்ச் என்னென்னு பார்த்தோன்னா, இட்ஸ் டிவி பை வி. டிவி பை வி என்ன வருது, 0.2/100 அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு 0.002. இதான் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இந்த வால்யூம். இஸ் இட் ரைட்? பல்க் மாலஸோட ஃபார்முலா என்ன? பல்க் மாலஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓகே, அண்ட் இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ப்ரெஷர் சேஞ்ச் பாசிட்டிவாக இருக்கிறப்போ வால்யூமெட்ரிக் சேஞ்ச் நெகட்டிவாக இருக்கும். ஸோ டு கன்வெர்ட் த பல்க் மாலஸ் இன்டு அ பாசிட்டிவ் ஐ எம் புட்டிங் த மைனஸ் இன் ஃப்ரண்ட். அப்போ டிபியோட வேல்யூ என்னது? இட்ஸ் 10⁻⁴ into h டிவைட் பை டிவி பை வியோட வேல்யூ என்ன? இட்ஸ் 0.002. பல்க் மாலஸோட வேல்யூ கொஷினில் கொடுத்துட்டான். இட்ஸ் 4.9 into 10⁻⁷ சொல்லி இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இமீடியட் சொல்யூஷன். 4.9 into 10⁻⁷ into 0.002 divided by 10⁻⁴ equal to h. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா 4.9 into 10⁻³ into 2 into 10⁻⁻3. So it will cancel. I'll be having like 9.8 meter around. So h ஓட வேல்யூ இட் இஸ் கம்மிங் வெரி க்ளோசர் டு த 10 மீட்டர். ஸோ அதுதான் என்ன வருது பாசிபிள் ஆன்சர் இருக்க முடியும். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த சிஸ்டம். இது சீலிங், இங்கே ஒரு ராட் இருக்குது, இந்த ராடோட லென்த் L/2, ரேடியஸ் R. இங்கே ஒரு ராட் இருக்குது, இதோட லென்த் 12, இதோட ரேடியஸ் R/2. இந்த எண்டில் ஒரு வெயிட்டை தொங்க விட்டுருக்கோம். ஓகே, வெயிட்டோட வேல்யூ W. இப்போ எவ்வளோ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இட்ஸ் அ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் பிகாஸ் தே ஹவ் நாட் ஸ்போக்கன் எனிதிங் அபவுட் த மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அப்போ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்னா இங்கே W டென்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னா இங்கேயும் அதே W டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு பாடிக்கு மட்டும் இந்த பாடிக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த பாடியில் மட்டும் எவ்வளோ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூ நோ த ஃபார்முலா ஃபார் இட் ஆஃப் லோடோட வேல்யூ F max into என்ன வருது ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா ஆஃப் F max into del Lன்னு வரும். இஸ் இட் ரைட்? Or otherwise you can write the elastic potential energy formula in various other forms as well. U equal to of stress into strain into volume வந்துடும். இட்ஸ் அனதர் ஃபார்முலா. நமக்கு இங்கே இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம் நம்ம டேரெக்டாக. ஓ, நமக்கு ஸ்ட்ரெயின் தெரியாதுல்ல. ஓகே, வி வில் யூஸ் அதர் ஃபார்முலா ஆஃப் the same formula எப்படி எழுதிக்கலாம், of strain square by
of strain squared into y ன்னு எழுதிக்கலாம் சாரி into v. ஓகே, இது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான another ஃபார்முலா. இப்போ ஈ கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு பாடியில் மட்டும் எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்றது கிடச்சிரும். ஓகே, என்ன வரும் அப்போது ஆஃப் E1 அப்படின்றது தெரியாது. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு எழுதிக்கலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சாரி, இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி based on the stress is equal to half stress square by Young's modulus into volume. அப்போ இங்கே எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுதுன்னா டபிள்யூன்ற லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ டபிள்யூ பை ஏரியா என்னென்னு பார்த்தா பை ஆர் ஸ்கொயர், இதுதான் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர் பை யங்ஸ் மாலஸ் இன்டூ வால்யூம். வால்யூமுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், பை ஆர் ஸ்கொயர் இன்டூ எல் பை 2. இதுதான் ஃபஸ்ட்டு பாடியில் மட்டும் ஸ்டோர் ஆன எனர்ஜி. இது சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. என்ன வரும், u1 இஸ் ஈக்குவல் டு ஆஃப் w ஸ்கொயர்ட் பை பை ஸ்கொயர்ட் ஆர் பவர் 4 இன்டூ பை ஆர் ஸ்கொயர்ட் பை y இன்டூ எல் பை 2. திஸ் குவான்டிட்டி வில் may get cancelled off. So I got a 1 by 2 w square by pi r squared y L by 2. ஸோ இதுதான் u1 கிடச்சிது. சிமிலர்லி இந்த சேம் ஐடியாவை அப்ளை பண்ணுங்கள் ஃபார் செகண்ட் பாடி ஆல்சோ. செகண்ட் பாடிக்கும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ u2 இஸ் ஈக்குவல் டு ஆஃப் என்ன வந்துடும் சிக்மா ஸ்கொயர் பை ஒய் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வின்னு வந்துடும். ஸோ ஆஃப் சிக்மான்ற இட்ஸ் அ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங். ஸோ இதில் என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதோ அதே ஸ்ட்ரெஸ் தான் இங்கேயும் ஆக்ட் ஆக முடியும். ஸோ சிக்மாக்கு பண்ண டபிள்யூ பை ஏ, இதோட ஏரியா என்ன வருது பை ஆர் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஆர் ஸ்கொயர் பை 4. இதுதான் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர் பை ஒய் இன்ட்டு வால்யூம். வால்யூமுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் பை ஆர் ஸ்கொயர் எல். இது u2. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன வந்துடும் ஆஃப் w ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஆர் பவர் 4 16 வந்துடும் பை ஒய் பை ஆர் ஸ்கொயர் பை 4 2l. இந்த பை ஆர் ஸ்கொயரும் இந்த பை ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இங்கே பை ஆர் ஸ்கொயர் மட்டும் ரிட்டன் ஆகிருக்கும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். இது 8 மாறிடும். ஸோ I'll be having a 8w ஸ்கொயர் எல் பை பை ஆர் ஸ்கொயர் ஒய் 2ன்னு இருக்கு. இந்த 2 கேன்சல் ஆகிறப்ப 8 கேன்சல் ஆகிறப்ப 4ன்னு மாறிடும். 4w ஸ்கொயர் எல் பை பை ஆர் ஸ்கொயர் ஒய்ன்னு வந்துருச்சு. இது u2. u1 என்ன வந்துச்சு அதே மாதிரி u1 வேல்யூ w ஸ்கொயர் எல் பை 4 பை ஆர் ஸ்கொயர் ஒய்ன்னு வந்துச்சு. இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ u1 ப்ளஸ் u2 இஸ் ஈக்குவல் டு u1 வேல்யூ என்ன வந்துச்சு w ஸ்கொயர் எல் பை 4 பை ஆர் ஸ்கொயர் ஒய். w ஸ்கொயர் எல் பை 4 பை ஆர் ஸ்கொயர் ஒய். இது வந்து 4w ஸ்கொயர் எல் பை பை ஆர் ஸ்கொயர் ஒய். இது மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் டினாமினேட்டர் will become same. I got a 17w squared L by 4 pi r squared y. இதான் total elastic potential energy stored in that entire setup. Okay. In the question number 14 order we'll wind up the session. இது சீலிங். இங்கே ஒரு ஸ்டீல் ஒயர் இருக்குது, காப்பர் ஒயர் இருக்குது. இங்கே ஒரு பாடி சிலிண்டர் தொங்கிட்டு இருக்குது இதோட சப்போர்ட்டில். இங்கே இந்த என்டர் சிலிண்டரோட வெயிட் இங்கே ஆக்ட் ஆகுது. இங்கேருந்து எக்ஸுன்ற தூரம் தள்ளி அந்த வெயிட் ஆக்ட் ஆகிறதா இமேஜின் பண்ணிக்கலாம் நம்ம. ராலோட லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்த ராலோட லென்த் வந்து இட்ஸ் a 4 மீட்டர் லென்த்து. ஓகே. இந்த ஒயரில் 2 சப்போர்ட்டில் ஒரு சப்போர்ட் வந்து ஸ்டீல்னால் ஆயிருக்கு, இன்னொன்று வந்து காப்பர்னால் ஆயிருக்கு. ஓகே.
இதோட கிராஸ் செக்ஷன் ஸ்டீல் ராடோட ஸ்டீல் வயரோட கிராஸ் செக்ஷன் 10⁻² மீட்டர் ஸ்கொயர் இன்று 4 × 10⁻² மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ராடோட வெயிட் W எங்கே எக்ஸாக்டாக ஆக்ட் ஆச்சுன்னா இந்த ரெண்டு வயர்லேயும் ஈக்குவல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறான். லெட்ஸ் சே தட் இதில் டெவலப் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மான்னு வச்சுக்கலாம், இதுலேயும் அதே ஸ்ட்ரெஸ் தான் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ சிக்மா ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு சிக்மா காப்பர். ஸோ அப்போ இங்கே ஆக்டாகக்கூடிய டென்ஷனை எப்படி கால் இட் இஸ் T1. ஓகே, இங்கே ஆக்டாகக்கூடிய டென்ஷனை எப்படி கால் இட் இஸ் T2. அப்போ T1/A இஸ் ஈக்குவல் டு T2/A. A1 A2 பிகாஸ் இது ரெண்டோட கிராஸ் செக்ஷன் வேறு வேறு. ஓகே, ஸோ T1/A1 A1ஓட வேல்யூ என்ன 10⁻². T2/A2 A2ஓட வேல்யூ என்ன 4 × 10⁻². It will get cancelled. I'll be having a 4T1 is equal to T2. இதுதான் T1 T2க்கான ரிலேஷன்ஷிப். லெட் இட் பி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பாடி ஆஸ் ஏ ஹோல் எப்படி இருக்குது, ஈக்லிபிரியத்தில் இருக்குது. ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னா net force should be 0, net torque should be 0. So about this point you try to evaluate the total torque. அப்போ W அப்படின்ற அந்த ஃபோர்ஸ் இங்கேருந்து எக்ஸ்ன்ற தூரத்தில் ஆக்ட் ஆகுது. ஸோ W into X, this force is creating the clockwise torque on the body. Similarly T2ன்ற அந்த ஃபோர்ஸ் இங்கேருந்து 4 மீட்டர் தள்ளி ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெட் டார்க் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, டபிள்யூவோட வேல்யூ தெரியாது. ஓகே, பட் வாட் வி நோ இஸ் இந்த பாடி டிரான்ஸ்லேஷனல் எக்லிபிரியத்திலே இருக்குது. ஸோ அப்போது T1 + T2 இஸ் ஈக்குவல் டு W. ஐ கேன் ஏபிள் டு ரைட் லைக் தட். அப்போ டபிள்யூக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், T1 + T2 into X minus T2 into 4 equal to 0ன்னு போட்டுக்கலாம். இப்போது T1க்கும் T2க்குமான ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். இதை கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம். T2க்கு பதில் அதாவது T1 + T2 T2க்கு பதில் 4T1 into X is equal to 4T2ன்னு எழுதிக்கலாம். அதை ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன வந்துச்சு 5T1X is equal to 4T2ன்னு வந்துருச்சு. ஓகே, and T2க்கு பதில் 4T1 நான் போட்டேன்னா 5T1X is equal to 4 into 4T1, so which is 16T1 வந்துடும். இங்கே 5T1 இருக்குது X, so T1 will get cancel. X is equal to 16/5 வரும். அதோட வேல்யூ அரவுண்ட் 3.2. So 3.2 meters should be the answer. So with this, land up guys, thank you.